ரைட். இதுல கொஸ்டின் நம்பர் 11 இருந்து பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 11 வந்து ஒரு சமாந்தர தட்டுக்கொள்ளலை தந்திருக்கிறார். பாப்போம். உருவில் காட்டப்பட்டுள்ள முடிவின்றி நீண்ட தடித்த தடம் கடத்தும் தகடு சீர்மேற்பரப்பு ஏற்ற அடர்த்தி சிக்மாவை காவுகிறது. அப்ப உங்களுக்கு தெரியும் சிக்மாங்கிறது ஏற்ற அடர்த்தி. சில டைம்ல சிக்மாவை நாம என்ன செய்வோம், கனவள அடர்த்தியை செய்வோம். என்ன திண்ம உபகரணங்களுக்கு, தகடு மாதிரியான ஆட்களுக்கு என்ன நாம சிக்மாவை நாம என்ன செய்வோம், பரப்படர்த்தியா சொல்லுவோம். கம்பிகளுக்கு சொல்லக்கு என்ன ஏக பரிமாண அடர்த்தி, நீளம் வழியான ஏற்ற அடர்த்தின்னு சொல்லுவோம். அதாவது கம்பிக்கு சொல்லக்குள்ள சிக்மாட அழகு என்னையா வருவாரு, கூலம் கூலம் மீட்டர் -1 வருவார். ரைட். சென்டிமீட்டர்ல கூலம் கேபிட்டல் சியா. இது கம்பிக்கு ரைட் ஏக பரிமாண அடர்த்தியா செல்லுங்க. இதே இது தகடுக்கு செல்லக்க நாம எப்படி சொல்லுவோம், இவரை கூலம் மீட்டர் -2 ஆக செல்லுவோம். அடுத்தது கடத்தும் கோள இதுக்கு செல்லக்க என்ன கூலம் மீட்டர் -3. அதாவது ஏற்றம், கூலம்ங்கிற ஏற்றம் எவ்வளவு ஏற்றம் இருக்காரு அவரை என்ன செய்வோம், நம்ம கனவளவுக்கு நீளத்துக்கு பரப்பு குறை ஓரலகு பரப்படுத்தா 1 மீட்டர் வர்க்கம் பரப்படுத்தா என்ன எவ்வளவு இருக்காரு. மீட்டர் வர்க்கம்ங்கிறது நாம என்ன விளங்குறதுக்காண்டி சொல்றேன். உண்மையில என்ன சொல்லுவாங்க, ஒரு புள்ளிக்கு நான் சொல்றேன். அந்த தகடுல ஒரு புள்ளியில நான் எடுத்துட்டேன்னா அந்த புள்ளி இருக்கிற ஏற்றத்துல செறிவத்தை நாம இப்படி டிஃபைன் பண்றோம். அடர்த்திங்கிறது உண்மையிலேயே அதான் இனி விட சரி. ரைட். இப்ப இந்த கேள்விக்கு எடுப்போம். என்ன சொல்றாரு, ஏபிசி ஆகிய பிரதேசங்களில் உள்ள மின்புல செறிவு கேட்காரு. இங்க என்ன இருப்பாரு, இங்க என்ன இருப்பாரு, இங்க என்ன இருப்பாரு. சரியா? இதான் நம்மளோட கேள்வி. ரைட். இதுக்கு முதலாவது உங்களுக்கு என்ன இவர் இது தெரிஞ்சிருக்கணும். எப்படி என்ன 2 பிளஸ் ரைட். ஓகே. இங்க நடுவுல இருக்கிற இந்த புள்ளியில மின்புலச்செறிவு என்ன என்றா, முதலாவது தகட்டிட இருந்து ஒரு குறித்த தூரத்திலான மின்புலச்செறிவு என்ன என்கிறது உங்களுக்கு தெரியும். இதை நாம எப்படி நாம எடுக்கிறோம், கவுசின் தேற்றத்தை வச்சுதான் நாம எடுக்கிறோம். கவுசின் தேற்றம் உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு தேற்றம். அவரை வச்சு நிறைய விஷயங்களை நாம என்ன செய்யலாம், இலகுவாக நாம கண்டுகொள்ளலாம். உதாரணமா முதலாவது நான் எடுக்கிறீங்க ஒரு தகடு, ஒரு சீர்தகடு, சிக்மா ஏற்றமுடைய ஒரு தகடு. அதாவது சிக்மா ஏற்ற பரப்படத்தோட அதாவது பிளஸ் எடுப்போமே, மைனஸையும் எடுக்கலாம். ரைட். நான் விளங்குறதுக்காண்டி பிளஸ் எடுக்க. கவுசின் தேற்றம் என்ன சொல்லுது, முதலாவது ரெண்டா கவுஸ் சொன்னாருன்னு அவர் 2 வகையாக முதலாவது சொன்னார். முதலாவது சொன்னார், ஒரு ஏற்ற ஒரு 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 கவுச மேற்பரப்புல இருந்து வெளியேகிற மின்பாயம், மின்பாயம்னு தெரியும், அந்த பரப்புல வெளியாகிற மின்விசை கோடுகிற மொத்த எண்ணிக்கை அவர்தான் மின்பாயம் என்று சொல்லலாம். இந்த மொத்த மின்பாயம் அதை முதலாவது அதுக்கு ஒரு வளைவு இலக்கணம் பண்ணாருங்க. பைங்கிறத டிஃபைன் பண்ணா அவர் என்னன்னு சொல்லுவோம், நாம பை சமன் இஏ. ஒரு பரப்பு இருக்கிறன்னா கவுச மேற்பரப்புல அந்த மேற்பரப்புல இருக்கிற இ, இந்த இ வந்து இப்ப மாறலின்னு நான் எடுத்திருக்கேன். ஒரு புள்ளிலையும் ஒரு இருப்பார். உண்மையிலே என்ன செய்யணும், இது தெளிவா எழுதுறேன்னா நம்ம இப்படித்தான் எழுதலாம். சரியா? இதை நான் டீட்டெயிலா எழுதுறேன்னா ஒவ்வொரு புள்ளியிலையும் இருக்கிற ஈயையும் அந்தந்த புள்ளி, இந்த புள்ளிட ஒவ்வொரு சின்ன சின்ன பரப்பலையும் நான் பெருக்கணும். அவர் என்ன டெல்டா ஏ எடுப்போம். டெல்டா ஏ ஐ இப்படி பெருக்கி நான் கூட்டினா மொத்த மின்பாயம் வரும். இப்ப எல்லா இடத்தையும் சீரான மின்புலச்செறிவு இருக்கிறான்டா என்ன வருவார், ஈ வருவார். அவரை ஈ வெளியில் எடுக்கலாம். என்ன இந்த ஈ சீரான எல்லாம் ஒரே ஈ இருக்கிறான்டா, அந்த இந்த ஈஐயை நான் ஒரு மாறலியா கருதுறேன். அவர் ஈ வெளியில வந்தா இவர் என்ன வருவார், எனக்கு உண்மையிலே டெல்டா ஏஐ. டெல்டா ஏங்கிற என்ன, இந்த கவுச மேற்பரப்புற மொத்த பரப்புரை இ இன்டு இ. இதான் அவர் சொன்னது. ரெண்டாவது விஷயம், இதை மட்டும் சொல்லியிருந்தா நாம கணிக்கலாம். ஆனா கஷ்டம். என்ன மெட்சாக்கள் மட்டும்தான் இதை செய்யலாம். தொகையிடண்டு ஒன்று இதை பாவிச்சு செஞ்சு கொண்டு இருந்தீப்பா. ஆனா கவுஸ் மிச்சம் ஈஸியா ஆக்கிட்டாரு. பயோவாக்களும் இதை விளங்குற அளவுக்கு
அவர் ஈஸியாக்கி விட்டார். அவர் என்ன செஞ்சார், இதை நிறுவலாம். சரியா, டைவர்ஜென்ட் தியரம் ஒன்று ஒன்று இருக்குது. நீங்க கெம்பஸ்ல படிப்பீங்க. இங்கி ஃபேக்கல்டி போறாங்க. என்ன ஃபேக்கல்டி மட்டும் இல்லை, என்ன நீங்க பிஎஸ்சி போனாலும் நீங்க என்ன செய்வீங்க, மெட்ஸ் படிக்கக்குள்ள உங்களோட அட்வான்ஸ் மெட்ஸ் படிக்கும் போது என்ன கட்டாயம் நீங்க என்ன இதை நீங்க இது செய்வீங்க. ரைட், கட்டாயம் நீங்க இந்த விஷயத்தை நீங்க படிப்பீங்க. அதாவது டைவர்ஜென்ட் தியரம் ஒரு தியரம் இருக்குது. ரைட் ரைட். இங்க என்ன சொன்னார் அவர் என்றா, இந்த பைய இன்னொரு வகையா சொன்னார். என்ன இந்த பையங்கிறது இந்த டைவர்ஜென்ட் தியரத்தை யூஸ் பண்ணி தான் நாம நிறுவலாம். சரியா, என்னண்டா இதுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிற மொத்த ஏற்றம், என்ன ஏற்றம் இதுக்குள்ள மொத்த ஏற்றம் இருக்காரோ அந்த மொத்த ஏற்றத்தை என்ன அவர் அனுமதி திறனால பிரிக்கிறதுக்கு சமனரிப்பார். எப்சிலோனால பிரிக்கிறதுக்கு சமனரிப்பார் இந்த மொத்த ஏற்றத்தை. இது ரெண்டும் தான் கவுஸிட விஷயம். என்ன இந்த கவுசின் மேற்பரப்பு நாம எப்படி கருதணும்னா எப்படியும் கருதலாம். ஆனா என்ன சொல்லுங்க பாப்போம், நமக்கு ஈஸியான இதுல கருதினோம்னா லேஸ். என்ன உண்மையிலேயே இந்த கவுசின் தேற்றம் அவர் எதை வச்சு எடுத்தாருன்னா ஆர்க்கிமெடிஸ் தத்துவத்தை வச்சுதான் எடுத்தார். சரியா, இப்ப நீங்க சிம்பிளா சொல்ல போனா நீங்க இந்த இதை ஓஎல்ல படிச்சிருப்பீங்க. நீங்க ஒரு உருளோட ஒரு கோலத்திட பரப்பளவை காண்றதுக்கு நீங்க என்ன செய்வீங்க, அந்த கோலம் அடக்கிறதுக்கு தேவையான என்ன ஒரு உருளையை கொண்டாந்து அவர மேற்பரப்பளவு இந்த கோலத்திர மேற்பரப்பளவுன்னு சொல்லிப்பீங்க. இது உண்மையிலேயே கவுசின் இதான் டைவர்ஜென்ட் தியரம் என்று சொல்லுவோம். இதை சொன்னவர் ஆர்க்கிமெடிஸ். ரைட், இதை வச்சுதான் நாம செய்கிறோம். சரியா, உண்மையிலேயே இதுக்கு தொடர்பு. ரைட், ஓகே. அப்ப நான் இந்த நிறுவலுக்குள்ள போல இதோட நின்று கொள்றேன். சரியா, இதை மொத்த ஏற்றத்தை எப்சிலோனால பிரிச்சா சரி. இப்ப இதுல இருந்து ஒரு குறித்த தூரம், இப்ப ஆர் தூரத்துல என்ன மின்புலச்செறிவு நான் இவரை காணப்போறேன். அப்ப இவருக்கு என்ன செய்யறேன், நான் ஒன்று இல்லை, என்ன சிம்பிளா நான் என்ன செய்யறேன், ஒரு கவுசு மேற்பரப்பு நான் கருதுறேன். எப்படி கருதுறேன், இப்படி கருதுறேன். ஒரு உருளையே கருதுறேன். இந்த உருளை எப்படி நான் உண்மையிலே கருதுறேன்டா, இது என்ன இப்ப நீங்க நினைச்சிட்டப்படா இது நான் இப்ப கம்பிய கீறல, உண்மையிலேயே தகடு. என்ன ரைட், இந்த தகடை நான் கீறினா உண்மையிலே இந்த தகடு எனக்கு இப்படித்தான் வருவார். ரைட், அதாவது என்ன இதுதான் என்ற தகடு. ரைட், நான் இப்படி தகடை கீறி இந்த தகடுல சரியா, இந்த தகடுல நான் என்ன செய்யறேன், இப்படி ஒரு உருளையை நான் உருளை இதுல ஒரு பரப்பு, இந்த பரப்புக்கு செங்குத்தாக என்ன நான் இந்த உருளையை கருதுறேன். ரைட், சரியா, இதுல இருந்து அப்படி பொத்துட்டு வர மாதிரி ஒரு உருளை. ரைட், இப்ப இதுதான் என்ன என்ற கவுச மேற்பரப்பு. ரைட், இப்ப நான் என்ன செய்ய போறேன், இதுக்கு செங்குத்தாக வெளியாற இந்த ஈயத்தான் நான் காண போறேன். இந்த பரப்புல இருக்கிற இந்த பரப்புல ஒரே ஈரிப்பாரு. ஏன் ஒரே ஈரிப்பாரு, அவர் சீரான ஏற்றம் என்று சொல்லிட்டாரு. நாம எடுக்கிறோம் சீராக பரம்பிருக்கிற ஒரே ஜிக்மா ஒவ்வொரு புள்ளிலையும். அப்ப இந்த பரப்பால வெளியாகிற ஒவ்வொரு புள்ளிலையும் என்ன ஒரே ஈரிப்பாரு. அப்ப நான் இந்த பரப்பால வெளியாகிறது தான் நான் காண போறேன். அதே மாதிரி இங்களையும் இடி. இனி இவர பரப்பை நான் ஏன் எடுக்க, இந்த பரப்பு உண்மையிலே இந்த பரப்புக்கு சமன். என்ன இந்த பரப்பு தான் ஏ. அப்ப இந்த இதுக்குள்ள இருக்கிற முதலாவது நான் என்ன செய்ய போறேன், முதலாவது நான் இந்த இதை இது ரெண்டாவது சொன்னார். என்ன இது முதலாவது சொன்ன, இந்த முதலாவது இதை நான் இங்க பாவிச்சால் இந்த பைய நான் எப்படி எழுதலாம், இதுல இருக்கிற மின்புலச்செறிவு இ தரேன் அவர பரப்பி முடிஞ்சு. இதை கவுஸ் தேற்றம் என்ன சொன்னார், இதற்படி இந்த பரப்புக்குள்ள இந்த கௌச மேற்பரப்புக்குள்ள அடைக்கப்படுற ஏற்றம் என்ன, அடைக்கப்படுற ஏற்றம் இந்த தகடுல இங்கல பக்கம் இந்த ஏரிப்பா, அதே மாதிரி அங்கலையும் இருக்காரு. சரியா, இங்கலையும் ஒரு ஏ இருப்பார், அங்கலையும் ஒரு ஏ இருப்பார். ஓகே, சரி. அதே மாதிரி இங்கலையும் ஈ இருப்பார், இங்கலையும் இருப்பார். ரைட், ஓகே. இப்ப நான் இந்த பரப்பை மட்டும் எடுத்துக்கிறேன். சரியா, ரைட். இப்ப இவர்ல நான் கண்டனண்டா எனக்கு எப்படி வருவார் என்றா ஒன்றுமில்லை. என்ன இவர பரப்பு என்ன, எனக்கு இவருக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிற ஏற்றத்தை நான் காணப்போறேன். ரைட், என்ன செய்வேன்,
இந்த ஏற்ற பரப்படத்தை தெரியும் அவரை இந்த பரப்பளை பெருக்கிறேன் என்ன அதுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிற மொத்த ஏற்றம் வருவார். அப்ப கியூ என்னண்டு வருவார் சிக்மா தர ஏ. அப்ப ஏற்றம் வந்து சிக்மா தர ஏ அதன் கீழ் எப்சிலோன். இதான் என்ன கூட இவர் என்ன இவரை நான் இங்கனை ரெண்டு பக்கமும் கருதினேன்டா என்ன இங்கேயும் ரெண்டு வருவார் இங்கேயும் ரெண்டு வருவார். சரியா நான் ஒரு பக்கத்துக்கு கருதி ஒரு பக்கத்துக்கு கருதி அவ்வளவுதான். இனி இந்த ஏ கேன்சல் ஆனா இதுல இருந்து நாம என்ன செய்யலாம் இ எடுத்துடலாம். திக்பாவின் கீழ் எப்சிலோன் வருவார். இப்ப என்ன இதுல பியூட்டி சொல்லுங்க. தகட்டுல இந்த தூரத்துல தங்கி இல்லை என்ன புள்ளி ஏற்றத்துல தூரத்துல மீன்புலச்சிரி தங்கி ஆனா தகட்டுல தூரத்துல தங்கி இருக்க மாட்டார். சரியா தூரத்துல தங்கி இருக்க மாட்டார். இதுல இருந்து என்ன தூரத்தை எடுத்தாலும் அதே மின்புலச்சிரி விரிப்பு. சரியா இது எப்ப சொல்லுங்க ஆகும் சுயாதீன வெளியா இருந்தா வெளியில இருக்கிறது. இப்ப ரியல் கேஸ்ல எப்படி இருக்குமானா ரியல் கேஸ்ல வழி இருக்காரு ரைட் அவருக்குரிய எப்சிலோன் மாறுவார். சரியா அவரை அனுமதி திறனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்ப நீங்க தூர போக உண்மையிலேயே ரியல் கேஸ்ல இந்த அனுமதி திறன் மாறாம இருக்காது. ஏண்டா நிறைய வாயுக்கள் அதுக்குள்ள காம்பினேஷனா வாங்கினேன் கிட்ட கிட்ட சில வாயுக்கள் தான் அடிப்பாங்க தூர போக புது வாயுக்கள் வந்து அடிப்பாரு. சரியா அதனால அனுமதி திறன் அங்க மாறும் ரியல் கேஸ்ல ரைட். அப்ப இதை மாறலையேன்னு நாம கருத இயலாது. சரியானே அப்ப இதுதான் என்ன மின்புல செறிவு ரைட் உங்களோட இவர். சரியா இப்ப நான் இந்த கேள்விக்கு வாரேன். இப்ப என்ன சொல்லுங்க ஆபம் சிம்பிளா. அப்ப இந்த புள்ளியில இருக்கிற மின்புலச்செறிவு எடுத்தீங்கன்னா இவரால வாரது மின்புலச்செறிவு உங்களுக்கு தெரியுமே என்ன பிளஸ்ல இருந்து வெளிநோக்கிப்பார் இவர் இங்க இருப்பார் இவர் இங்க அதே மாதிரி இந்த சியால எதிர் திசையில வருவார். அப்ப பியில கட்டாயம் பூஜ்ஜியமா இருக்கும். முதலாவது பியில கட்டாயம் என்ன இது பூஜ்ஜியம் ரைட் மின்புலச்செறிவு பூஜ்ஜியமா இருக்கும். அப்ப பியில பூஜ்ஜியமா இருக்கிற விட அப்ப இவர் வர மாட்டார் இவர் வர மாட்டார் இவங்க மூணு பேர்ல ஒரு ஆள். ஏயில வந்து என்ன நான் ஒரு பக்கம் பாரத்தை கருதினேன் என்ன இப்ப இதே இது நான் ஏற்கனவே கருதினது அந்த தகட்டு இங்கல பக்கம் அதே தான் அங்கல பக்கம் அதே தான். அப்ப ஒரு பக்கம் கருதினா என்ன சிக்மாவுங்கள் எப்சிலோன் நோட் ரைட். அப்ப ஏ வந்து சிக்மாவுங்கள் எப்சிலோன் நோட் அடிப்பார் இந்த திசையில வருவார் அவரு ரைட். சி வந்து என்ன இவர்ல இருந்து ரைட் இந்த திசையில இருப்பார் ரைட். ஓகே இப்ப இவர் வரப்போறார் எப்படி. சரியா இவர் உண்மையிலேயே நான் இவரை எழுதினேன்டா இப்ப பியில பூஜ்ஜியம் என்ன பியில பூஜ்ஜியம் சரி இவர்ல இருக்கிறத எழுத போறேன். இவர்ல இருக்கிறத எழுதக்க இங்க ரெண்டு பேர் வருவாங்க ஒன்று ஏல வார ஒரு ஆள் வருவாரு சிக்மாங்கில் டூ உண்மையிலே டூ எப்சிலோன் என்ன நான் அங்க ஏற்கனவே நான் இந்த டூவை போட்டுனா எழுத மறந்துட்டேன் ரைட். ஓகே இங்க வந்து உண்மையிலே என்ன அடைக்கப்பட்டிருக்கிற ஏற்றம். சரியா இவர்ல ஒரு பக்கம் பாரு இதைத்தான் கருதுறேன் நம்ம இந்த இந்த பரப்படுத்திங்கன்னா இங்களையும் மின்புலச்செறி வழியா இங்களையும் வெளியாயிருப்பார். சரியா இங்காலையும் வெளியேறிப்பார் ரைட் ரெண்டு பக்கமும் வெளியேறிப்பார் என்ன அதுல ஒரு பக்கத்தை தான் நான் கருதுறேன். சரியா இந்த இந்த இதுல ரைட் இந்த இ இந்த ஏ தான் கருதுனேன் என்ன. அப்ப இந்த மொத்த மின்பாயத்துல என்ன அறவாசி தான் ஒரு பக்கம் வருவார் என்ன அப்ப இங்க எடுக்க அந்த ஏற்றத்துல மொத்தத்துல அறவாசி பங்கெடுக்கணும் ரைட். சரியா அங்கே உண்மையிலேயே சிக்மாங்கில் டூ எப்சிலோன் வருவார் ரைட். ஓகே சரி அப்ப நான் இங்க எடுக்க எனக்கு இங்க எடுக்க ஏயில என்ன வருவார் சொல்லுங்க ஆபம் இந்த திசையில ஒரு மின்புலச்செறி வரும் அவரு சிக்மாங்கில் அதே மாதிரி இந்த பியால ஒரு மின்புலச்செறி இங்க வருவார் அதே திசையில வருவார். அப்ப இவரு சிக்மாங்கிள் டூ எப்சிலோன் இவருங்க என்ன சிக்மாங்கிள் டூ எப்சிலோன் வருவார். ஏண்டா இவர்ல இங்கால பக்கமே இந்த இது இருக்குன்னு இதுக்குள்ள உள்ளுக்கு ரெண்டுமே இருப்பார் ரைட். சரியா ரைட் அப்ப இங்க என்ன இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன வருவார் அரையும் சேர்ந்தா ஒன்று என்ன சிக்மாங்கிள் எப்சிலோன் வருவார். அதே மாதிரி இங்கேயும் என்ன சிக்மாங்கிள் எப்சிலோன் வருவார் ரெண்டு பக்கமும் ரெண்டு சேர்றதால ரைட். அப்ப இங்க ஏயிலையும் சியிலையும் அதே ஆன்சர் வருவார். இவர் தான் ஆன்சரா வருவார். நான் திருப்பி சொல்றேன் ஏயில இந்த தகடால இந்த ஒன்றெண்டு எடுக்க இந்த ஒண்டால வார ஈயும் வருவார் இவரால வார ஈயும் வருவார் ரெண்டும் வந்து கூட்டுப்படுவார். இனி ஈ வந்து இந்த தூரத்துல தங்கி இருக்காதுன்னு அவன் ஏற்கனவே பார்த்துட்டோம் அதே ஈ தான் இருப்பார். அதனாலதான் இங்க என்ன செய்யறாரு ரெண்டு பேரும் கூட்டு போறாரு. ஓகே சரி இப்ப அடுத்தது போவோம் என்ன 12வதுக்கு மின்னோட்டத்தை காவும் நீண்ட நேர் கம்பி ஒன்று
சீர்காந்தப்புலம் ஒன்றிலே மின்புலத்தின் திசைக்கு செங்கோணங்களில் வைக்கப்பட்டுள்ளது. மின்னோட்டத்துக்கு செங்குத்தான தளம் ஒன்றிலே இருக்கத்தக்க விளையுட்காந்தப்பாய அடர்த்தி 0 உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை. ரைட், ஒரு நீண்ட கம்பி இருக்காரு, சரியா? ஒரு சீர்காந்தப்புலத்துல வச்சிக்காம என்ன மின்னோட்டத்துக்காகவும் நேர் நீண்ட கம்பி ஒன்று சீர்காந்தப்புலம் ஒன்றிலே புலத்தின் தளத்துக்கு செங்கோணங்களில் வைக்கப்பட்டிருக்காம. அப்ப புலத்திர தளத்துக்கு செங்குத்தா இருக்கா, ரைட்? புலம் இப்படி போறாருண்டா, அப்ப புலத்திர தளத்துக்கு செங்குத்தானா நான் இப்படி சொல்லலாம் என்ன, புலமெல்லாம் காந்த புலத்திர தளத்துக்கு செங்குத்தா, காந்த புலம் எப்படி போறேன்னா அவருக்கு செங்குத்தா கடத்திய வச்சுக்கீங்க, ரைட்? அப்ப இப்படி இருப்பார், ரைட்? சரி, இவருக்கு செங்குத்தா கடத்திருக்கார், ரைட்? ஓகே, நான் அதை ஒழுங்கா கீறணும்னா நான் இப்படி கீறலாம் என்ன, இப்போ உள்நோக்கி போற ஒரு இதுல, சரியா, உள்நோக்கி போற காந்தப்பா இதுல இப்படி கடத்திய வச்சுக்கிற மாதிரி, ரைட்? மின்னோட்டத்தை காவற, சரியா? இப்ப இவர்ல விளைவுட்காந்தப்பா எடுத்து 0 இருக்கிற புள்ளிகள் எத்தனைன்னு கேட்கார், ரைட்? அதான் கேள்வி, சரியா? எப்படி காண்றா உங்களுக்கு தெரியும் என்ன, மின்னோட்டத்தை காவுற இதுல என்ன செய்வாரு, அதை சுத்தி, ரைட், அவர் ஆரை வழியே என்ன செய்வாரு, இவர் இருப்பார். மின்னோட்டத்தை காவுற ஆரை வழியே என்ன அவர் காந்தப்பாய் அடர்த்தி இருப்பார், மின்னோட்டத்தை காவும் போது, சரியா? அப்ப இவர்ல நல்லா கவனிங்க, நான் மேல இருந்து பார்த்தேன், இப்ப கம்பி என்ன நோக்கி வர மாதிரி இப்படி கம்பி இருக்காருன்னு, இந்த கம்பியை சுத்தி இப்படி என்ன செய்வார், இவர்ற வட்டப்பாதையில வழக்கை விதியை பாய்ச்சிங்கன்னா என்ன உங்களுக்கு, இவர் இருப்பார் என்ன வழக்கை விதியை பாய்ச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு காந்தப்பாய் அடர்த்தி இருப்பார். இப்ப வழக்கை விதியை பாய்ச்சின்னா எனக்கு என்ன, இந்த புள்ளிகள்ல இவர்ற தொடலி வழியே என்ன செய்வார் என்ற காந்தப்பாயம் இருப்பார். அடுத்தது இவர்ல நான் இந்த காந்தப்பாயம் உள்நோக்கி போறாருன்னு எடுத்தீங்க இப்படி, அப்ப உண்மையிலே எனக்கு இப்ப எப்படி வராரு, இப்ப மேல இருந்து பார்க்க உண்மையிலே இப்படி இருந்தார் என்ன, இப்படி போனார், நல்லா கவனிங்க. இப்ப நான் மேல இருந்து பார்க்க எனக்கு இந்த காந்தப்பாயம் இப்படி போன மாதிரி இருக்கு, அப்ப அந்த காந்தப்பாயத்தை நான் கீறினேன் அவர் இப்படி, ரைட்? சரியா? அப்ப என்ன சொல்லுங்க ஆபம், இந்த காந்தப்பாயம் இந்த சிவப்பால கீறின காந்தப்பாயம் தான் இது, சரியா? இந்த காந்தப்பாயத்தை எதுக்குற மாதிரி இந்த காந்தப்பாயம் வார புள்ளியில தான் 0 ஆகலாம். உதாரணம் இங்க பாத்தீங்கன்னா சிவப்பால வார காந்தப்பாயம் இந்த திசையில வருது, இந்த நீலத்தால வார காந்தப்பாயம் இந்த திசையில வருது. அப்ப இந்த புள்ளியில மட்டும்தான் என்ன செய்வாரு, 0 சந்தர்ப்பம் இருக்கு. என்ன இந்த இடத்துல 0 மாட்டார், ஏன், சிவப்பால வாரது நீலத்தால வாரதுக்கும் விளைவில் தான் இருப்பாரு. இங்க ரெண்டும் கூட்டுப்படுவார், இங்கேயுமே அதே மாதிரி விளைவில் தான் இருப்பார். அப்ப இப்படி இருக்கிறது ஒரே ஒரு புள்ளி தான், இந்த புள்ளி மட்டும்தான் வருவார், ஒரு புள்ளியா தான், சரியா? கிளியர் நினைக்கிறேன். இங்க நீங்க விளங்க வேண்டியது இந்த காந்த தளம் என்றா என்ன விளங்கணும். என்ன ஒரு தளம், காந்தப்புலம் இப்படி போறாருண்டா அந்த காந்தப்புலம் போற திசையில தளத்தை கருதணும். இப்ப காந்தப்புலத்துக்கு தளம் என்றா இது இல்லை, இப்படி நிறைய காந்தப்புலம் இது தளம் இல்லை, இது காந்தப்புலத்துக்கு செங்குத்தான தளம். காந்தப்புலம் போவாரு அந்த அம்புக்குறி நிறைய அம்புகள் இப்படி போகுதுண்டா அந்த அம்புக்கு சமாந்தரம் உங்களை கையை வச்சீங்கன்னா அதான் அந்த தளம். இனி கடத்தி இதுக்கு செங்குத்தான கடத்தி இதுக்கு செங்குத்தா போகணும், இந்த தளத்துக்கு இப்படி கடத்திருக்கும், சரியா? அதுல மின்னோட்டம் இப்படி ஒரு காந்தப்புலம் உருவாகுது. அப்ப இந்த உருவாகிற காந்தப்புலம் இந்த விரலை எதுக்கும், அப்ப இந்த நீட்டிட்டு இந்த விரலை எதுக்குற மாதிரி என்ன இங்கதான் வரணும், ரைட்? இப்படி வரவர் தான் இருப்பார். அப்ப ஒரே ஒரு புள்ளியில தான் என்ன செய்வார், அந்த எதுக்குற இது உருவாங்க. உங்களுக்கு இப்படி காட்டினா விளங்க, இந்த இன்னி விரல் இப்படி கீழே போறதும் இப்படி போற விரலும் ஒன்றை ஒன்று எதுக்குற மாதிரி வருவார், சரியா? உண்மையிலே இதுதான் அங்க நடக்குது, ரைட்? ஓகே, அடுத்தது 13ஆம் கழிக்க போவோம். என்ன, ஈர்த்த இழை ஒன்றின் நுனி ஒன்று சுவர் ஒன்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இழையின் மற்றைய நுனி மீடுரன் F1 உடன் அதிரும் போது இலை வழியே நின்ற அலை ஒன்று உண்டாக்கப்படுகிறது, ரைட்? ஓகே, ஒரு இதுவரை நிலைத்த முனையில் நினைச்சிருக்காரு, இவர்ல என்ன செய்யறாரு, ஒரு F1 மீடுரனோட இவர் அதிர்றாராம், அதற்கு இவர்ல என்ன நின்ற அலை உருவாகிறாம். திருப்பியும் சொல்றேன், இலை சம்பந்தமான ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்க பாருங்க. நீங்க வளமையா இப்படி ஒரு இதை பிடிச்சி இப்படி நீங்க அசைக்கும் போது
இப்ப நீங்க நீங்க படிச்சிருப்பீங்க என்ன ஒரு விருத்தி அலை வந்து எல்லா புள்ளியும் ஒரே வீச்சத்துல அதிருமெண்ட். ஆனா உண்மையிலேயே ஒரே வீச்சத்துல அதிருது. நீங்க ஒரு பொருள் எப்படி அசைக்க இல்ல என்ன உதாரணமா நான் இப்ப இந்த வயர் எடுக்கிறேன் ரைட். இந்த வயர் எடுத்து நான் இப்ப இப்படி அசைக்கிறேன் சரியா ரைட். இப்படி நான் அசைக்க எல்லாம் ஒரே வீச்சத்துல அது இல்ல என்ன இன்னைக்கு இந்த புள்ளியில வீச்சம் 0 தான் என்ன. நடுவுல இருக்கிற புள்ளி உயர் வீச்சத்துல அதிருது ரைட். அப்ப என்ன உண்மையிலே இங்க நாம பாக்குறது நின்றலையே தான் பாக்குறோம் உண்மையிலே சரியா. இது கணு நடுவுல முரண் கணு உருவா இது உண்மையிலேயே நின்றாலே சரியா. இப்ப நான் வந்து இதை என்ன இதுல அசைக்கிற மீடுறனை நான் இப்ப கூட்டினேன்டா இதுல அசைக்கிற மீடுறனை நான் இப்ப வேகமா கூட்டினேன்டா என்ன செய்வாரு எனக்கு 2 தடம் உருவா வருது ரைட். நான் 2 தடம் பாராரு உங்களுக்கு விளங்குதுன்னு இருக்கிறாரு. நான் மீடுறனை கூட்ட என்ன 2 தடம் 3 தடம் அப்படி உருவாயிட்டு வருவார். அப்ப நீங்க வளமையாக நீங்க பாக்குறதெல்லாம் என்ன சொல்லுங்க பாப்போம். உங்களை நின்றலையை தான் பாக்குறீங்க சாதாரணமா ஒரு இது. அப்ப ஏன் அது நின்றலையா வருதுங்கிறது நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் இதை பாருங்க சரியா ரைட்டு. ஸ்டாண்டிங் வேவ்ஸ் என்ற ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ரைட். அப்ப இதை முதலாவது பார்ப்போம். இதுல என்னண்டா இந்த நுனியில ஒரு F1 அசைச்சாருன்னா இதுல நின்றல தான் உருவாகும். இவர் எப்பவுமே கணுவாரிப்பார். அதான் இவர் என்ன ஒரு நுனி சுவரொன்றுடன் இணைக்கப்பட்டுள்ள. அப்ப இந்த புள்ளி அசையாது. அப்ப அவர் என்ன சொல்லுங்க அப்பம் உங்களோட நின்றாலே நிலைத்த புள்ளி அவர் ரைட். இலையின் மற்ற நுனி F1 அதிரும் போது இவர் F1 அதிரும் போது நின்றாலே உண்டாகிறது. இலையிலே தடங்களின் எண்ணிக்கை மாறாமல் இதுல எத்தனை தடம் வந்துச்சு அந்த தடம் மாறாது பேணிக்கொண்டு அதன் இழிவை இப்போது மும்மடங்காக்கப்படுகிறது. இலையின் புதிய மீடுரன் F2 எனின் F2 F1 விகிதம் தான் கேட்கறேன். இதான் கேள்வி என்ன ரைட். ஓகே. இப்ப இதுல முக்கியமா சொல்லணும் என்ன தடங்கள் எண்ணிக்கை மாறாதண்டா நின்றலட தடங்கள் எண்ணிக்கைக்கும் யாருக்கும் தொடர்பு இருக்கு லம்டாக்கு. தடங்கள் எண்ணிக்கை மாறல என்றால் லம்டா மாறிலி அதான் இங்க இருக்கிற ஐடியா. இந்த தடங்கள் எண்ணிக்கையில லம்டா தான் இருக்காரு. அப்ப லம்டா மாறிலி இனி என்ன செய்யறாரு விழுவையை மாத்தினா வேகம் மாறுவாரு. வி சமன் எஃப் லம்டாவில் இந்த லம்டா மாறல வி விகித சமன் எஃப் வருவார். வி இழுவையை மாத்தினா வேகம் மாறுவார். ஏன் வேகம் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன டி கீழ் எம். இனி ஒரே கம்பி அப்ப எம் மாறாது டி. அப்ப F2 F1 என்ன வரும் ரெண்டாவதுல வந்த வேகத்துக்குள்ள முதலாவதுல வந்த வேகம் வரும். இனி வேகம் என்ன வர்க்க மூலம் T2 வர்க்க மூலம் T1 அவ்வளவுதான். இப்ப இருக்கிற T2 3 மடங்கா ஆகிறார். அப்ப என்ன வருவார் சிம்பிளா என்ன வர்க்க மூலம் 3 என்ன வர்க்க மூலத்துக்கு 3 கிலோ 2 வருவார் அவ்வளவுதான். அப்ப இவரை 3 மடங்கால கூட்டினா வர்க்க மூலம் 3 மடங்கால அதிகரிக்க போறார் ரைட். இப்ப நான் இந்த நேர் வீத சமனை வச்சு சிம்பிளா செய்யறேன் என்ன வி விகித சமன் எஃப் இனி வி விகித சமன் வர்க்க மூலம் டி அவ்வளவுதான். அப்ப இவரை 3 மடங்கால கூட்டினா இவர் என்ன செய்வார் 3 மடங்கால கூடுவார் அவ்வளவுதான். அப்ப F2 F1 என்று வருவார் வர்க்க மூலம் 3 டி வர்க்க மூலம் டி என்று வருவார். இனி அவர் வெட்டுப்பட்டா வர்க்க மூலம் 3 மிஞ்சுவார். சரி ரைட். ஓகே. அடுத்த கேள்வி என்ன வில்லை சேர்மானம் ஒன்றின் வலு 44 தயத்துறாக இருக்கும் அதேவேளை சேர்மானத்தின் வில்லைகளில் ஒன்றின் வலு 40 தயத்தராகும். மற்றைய வில்லையின் குவிய தூரத்தின் பருமன் ஒன்றரை 40 மத்த விட மொத்த 44 மத்த விட 4 இருக்கு 4 டயத்துறண்டா எஃப் காணணும் ரைட். ஒன்னிங்க லெஃப்ட் தான் 4. இனி எஃப் கண்டிங்கன்னா தசம் 25 25 சென்டிமீட்டர். இனி உங்களுக்கு தெரியணும் டயத்தர்ல நாம அளக்குறது மீட்டர்ல இருக்கணும் என்ன டிக்குரிய இந்த ஈக்குவேஷன்ல எஃப் வந்து மீட்டர்ல இருக்கணும் சிம்பிள் ரைட். இனி வில்லை சேர்மானத்துக்கு ஒன்றிங்கில் F1 ஒன்றிங்கில் எஃப் வந்து ஒன்றிங்கில் F1 சக ஒன்றிங்கில் F2 படிச்சிருப்பீங்க. உண்மையிலே என்ன D1 சக D2 இவங்களெல்லாம் மீட்டர்ல சொன்னா ரைட். இனி இவரு 44 சந்திரிக்கார் 1 40 சந்திக்கார் ரைட். அப்ப கட்டாயம் இவர் 4 அடிக்கணும். அப்ப 44 வரும் இல்லை கலிங்க 4 ஒன்றிங்கில் 4 தசம் 25 மீட்டர்ல இப்ப ரைட். இப்ப எஃப் வந்து ஒன்றிங்கில் டிஎன் ரைட்.
அப்ப என்ன 0.25 மீட்டர்ல சென்டிமீட்டருக்கு மாத்தீங்க அவ்வளவுதான் right? சரி, அடுத்த 15ஆம் கேள்வி என்ன? கோளின் விளைவு பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருதுக. right? என்ன? கோள் விளைவின் குறி நேர் அல்லது மறை உலோகத்தில் உள்ள மின்னோட்டங்கள் காவிகளின் குறியிலே தங்கியிருப்பதில்லை. நேர்மறையில தங்கியிருப்பதில்லை என்று தாரார் ரைட். ஓகே, முதலாவது இது என்ன? உலோகத்தில் இருக்கிற உலோகத்தில் உள்ள மின்னோட்ட காவிகளின் குறியிலே தங்கியிருப்பதில்லை என்று தாரார். இல்லை, கட்டாயம் தங்கியிருப்பது. உண்மையிலே ஹோல் விளைவுங்கிற என்ன? ஒரு நீண்ட உலோக கடத்தியில சரியா என்ன நடக்கும் சொல்லுங்க. இவர்ல நீங்க மின்னோட்டத்தை நீங்க வழங்கும் போது இப்ப என்ன செய்வார்? இங்க என்ன செய்வார்? இவர் இலத்திரன்கள் என்ன செய்யறார்? உண்மையிலேயே நடக்குது. வெற்றியிலிருந்து இலத்திரன்கள் வந்து இங்க மோதுவார். நாம இதுல கதைச்சோம் என்ன? இப்ப இந்த கேள்வியில இப்ப நாம ஏற்கனவே ஒரு விஷயம் கதைச்சோம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஹைகர் எண்ணியில ஒரு விஷயம் கழிச்சோம். அதே விஷயம் தான் இங்க நடப்பாரு. இப்ப இதுல இருக்கிற ஏற்றங்கள் இங்க இருக்கிற ஏற்ற காவிகள் பிளஸ் மைனஸ் எல்லாம் இங்க வருவார். இலத்திரங்கள் வந்தோடனே இங்க இருக்கிற இலத்திரங்கள் எல்லாம் தள்ளுவார் ரைட். தன்னொன்னையும் ஒரு சில இலத்திரங்கள் இங்க நகருவார், மிச்ச இலத்திரங்கள்லாம் இங்க போவார். மைனஸ் ஒரு இடத்த போவாரு. அடுத்து என்ன? பிளஸ் எல்லாம் அதுக்கு எதிர் திசையில மற்ற இடத்துல பிளஸ் எல்லாம் வருவாங்க. சரியா? ஒரு சில இலத்திரங்கள் என்ன இங்க இருந்து என்ன மோதினோன்னையும் அதுல இருந்து இலத்திரங்கள் வெளியாவார். அதுல ஒரு சில இலத்திரங்கள் என்ன செய்வாரு? ஒரு திசையில நகர செய்வோம். நாம இவரை தான் நகர்வு வேகம்னு சொல்லுவோம். இந்த நகர்வும் ஒரு திசையில நகர செஞ்ச உடனே என்ன செய்வார்? அவர் இங்க இந்த திசையில நகர்ந்து போவார். இது மின்னோட்டம் ஓடுற திசையா இருக்கு. அதுக்கு எதிர் திசையில என்ன செய்வார்? பிளஸ் மைனஸ். இப்ப இங்க மைனஸ் வரலாம், இங்க பிளஸ் வரலாம். உருவாகும். உருவாயின ஒண்ணு என்ன நடக்கும்? இப்ப இவரை நாம ஒரு காந்த புலத்துக்கு கொண்டு வச்சோம்டா அங்க காந்த விசை உருவாகுவார். எப்படி? இது இது இவ ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மின் விசை ஒன்று இருப்பார். சரியா? இதுல நாம காந்த விசையை வச்சு அதுக்கு எதிராக காந்த விசையை நாம உருவாக்குறோம். இப்ப இவர் என்ன டீட்டெயில நாம கதைச்சோம்டா ரைட், இப்படி எடுப்போமே. நான் இவர் வந்து இந்த திசையில மின்னோட்டம் ஓடுறாரு. இதுல இது இலத்திரன் இந்த திசையில வாரார் ரைட். இலத்திரன் இந்த திசையில நகர்றார். அப்ப மின்னோட்டத்துல திசை எதிர் திசை இருக்கு. இது இலத்திரன் நகர்ற திசைன்னா மின்னோட்டத்துல ஐட திசை இந்த திசையிலே பாருங்க. சரியா? இதுல உள்நோக்கி என்ன காந்த புலம் போகுது. அப்ப காந்த புலத்தால உருவாகிற விசைக்கு என்ன? பிளமிங்கின் இடக்கை விதி பாய்ப்பீங்க ரைட். அப்ப ரைட் என்ன? இயக்கம் காந்தப்புலம் மின்னோட்டம் ரைட். இலங்கை கரையோர மீனவர்கள் அப்படிதான் ஞாபகம் வைக்கிறோம். என்ன முதல்ல காந்த புலத்திற திசையில நான் இவரை நீட்டுவேன் விரல ரைட். இப்ப மின்னோட்டத்திற திசையில இந்த விரலை நீட்டி மின்னோட்டத்திற திசையில நான் வரணும். என்ன அப்ப காந்தப்புலம் இதே திசையில வச்சுட்டு கேட்க அப்படியே ரொட்டேட் பண்ணி வர மின்னோட்டத்திற திசையில அவரை மாத்தி போட்டு மூணாவது விரலை நீட்டினா அவர் தானே என்ன? காந்த விசையா வருவார். அப்ப இந்த துணிக்கையில காந்த விசை என்ன? இப்படி உருவாகும் ரைட். இங்க இது வந்து காந்த விசை மேக்னெட்டிக் விசைன்னு போடுறேன். இங்க உருவாகிற மின் விசை என்ன? இவரு பிளஸ் இவரு மைனஸ் இருக்கிறதால என்ன இந்த திசையில என்ன ஒரு மின் விசை உருவாகும் என்று போடுறேன். இனி இவங்க ரெண்டு பேரும் சமனாகிறதுக்கு இதுக்கு குறுக்கே உருவாகிற அழுத்தம் தான் என்ன? கோளின் அழுத்தம். என்ன இவரை தட்டு கொள்ளளவு மாதிரி கருதுனீங்களா உருவாகிற மின் விசை என்ன? இக்யூ கொண்டு வருவார். இ தர இவர் இலத்திரன் இ அவர் என்ன? இவர் காந்த புலத்துல அசையக்குள்ள உருவாகிற விசை என்ன? அவர் என்ன? காந்த விசை என்ன வருவார்? பி இலத்திரண்ட வேகம் தர இலத்திரண்ட ஏற்றம் பிவி கியூ ரைட். இனி இவ ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க. என்ன ஈயன ஆடுகளான்னு இந்த பிஹெச்சின் கீழ் இந்த இவட தட்டுக்களில் தூரம் என்ன? டி பிபி ரைட். இதுல இருந்து விஹெச் என அடுக்கலாம் என்று கோளின் அழுத்தம் வருவார் என்ன? பிபிடி என்று வருவார். டிங்கிறது இந்த இந்த தூரம் என்ன வேறாக்கும். இதான் இந்த கோளின் அழுத்தம். இதுக்குரிய கண்டிஷன் என்ன சொல்லுங்க அப்போ? இந்த ரெண்டு பேரும் ஒன்றை ஒன்று எழுதிக்கணும் ரைட்.
அப்ப இதுல இந்த ஹோலின் அழுத்தம் உருவாகிறது இந்த தட்டுக்களுக்கு இடையே இருக்கிற இதுல இருக்கிற மின்னேற்ற காவியல்ல தங்கி இருக்கிறது. இங்க இது வந்து கடத்தியலுக்கு மட்டும் இல்ல, குறை கடத்தியலுக்கு என்ன செய்வாரு, துளைகளுக்கு தனியே சொல்லி இதுக்கு தனியே சொல்லணும். அதாவது இலத்திரங்களுக்கு தனியே செஞ்சு துளைகளுக்கு பிளஸுக்கும் தனியே சொல்லலாம். என்ன குறை கடத்தி எடுத்துட்டீங்கன்னா குறை கடத்துல ஏற்ற காய்கள் ரெண்டும் என்ன இலத்திரங்களும் சுயாதீன இலத்திரங்களும் துளைகளும் சேர்ந்து மின்னோட்டத்தை கடத்துவார். கடத்திகள்ல சுயாதீன இலத்திரங்கள் மட்டுமே காவலியல்ல இருக்க மாட்டார். ரைட், கடத்துறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க மின்னோட்டத்தை காவல். இனி அவர குறியில இவரு தங்கி இருப்பாரு. என்ன ஏன்னு சொல்லுங்க, அவன் இலத்திரன் இந்த திசையில ஓடுனதுல மின்னோட்டம் இப்படி எனக்கு இந்த திசை வந்தாரு. நான் இந்த கையை பாவிக்கக்குள்ள இனி நேரற்ற கணியம் பண்ணா என்ன வருவார், நேர்கணியம் பண்ணா எனக்கு மின்னோட்டம் இந்த திசையில வந்து இப்பாரு. அப்ப எனக்கு மேல் நோக்கி வருவார் இந்த விஷயம். அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன இந்த ஹோலின் இந்த மின்புலம் அங்க கடத்தியில உருவாகும். அப்ப இந்த 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 மேற்பரப்பு மைனஸ் அழுத்தத்துல இருப்பாரா பிளஸ் அழுத்தத்துல இருப்பாரா என்கிறது அதுக்குள்ள இருக்கிற ஏற்ற காவியல்ல தங்கி இருக்கேன். அப்ப இங்க தங்கி இருப்பதில்லை என்று தந்திருக்காரு இதுக்குள்ள. அப்ப இவர் வர மாட்டார், ஏ இருக்கிறதெல்லாம் விட வராது. சரியா? அப்ப பிசியில ஒரு ஆள் புலையா இருப்பார். என்ன புலைய யாரு புலையன்னு கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். பி கட்டாயம் சரியா தான் இருக்கணும். பாத்தீங்கன்னா இது ரெண்டு தான் விடையா வரணும்டா. பி சரியா தான் இருக்கணும். அப்ப சியை மட்டும் வாய்ச்சானே சரி. சரியா? நான் பிஏ வாசிக்க மாட்டேன் எக்ஸாம் ஹோல். திருப்பி சொல்றேன், எக்ஸாம்ல நீங்க இந்த ஐடியாவில தான் நீங்க செய்யணும். எக்ஸாம் செய்யணும், அப்பதான் குயிக்கா முடிக்கலாம். அப்ப இந்த எலிமினேஷன் டெக்னிக்ல சிஏ பழகணும் கட்டாயம். ரைட்? அப்ப இவங்க பி கட்டாயம் சரி, இது ரெண்டையும் பார்த்தேன். இப்ப சிஏ மட்டும் வாசிச்சா சரி. என்ன சரியா? சிஏ மட்டும் வாசிக்கிறேன், பிஏ பிறகு வாசிப்போம். நம்ம சிஏ மட்டும் வாசிச்சு விட எடுக்க பார்ப்போம். ரைட்? கோல் விளைவானது காந்தப்புலம் ஒன்றில் இயங்கும் மின்னேற்றம் ஒன்றின் மீது தாக்கும் விசையில் ஒரு பேராகும். என்ன மின் இருவார மின் விசையும் காந்த விசையும் உருவாரத்தால வர பேரு ஓம். எக்ஸாக்ட்லி ரைட். சரியா? அப்ப என்ன சி வந்து உண்மை. ரைட்? சி உண்மைண்டா கட்டாயம் என்ன உங்களுக்கு ஆன்சர் பிசி, மூன்றாவது ஆன்சர். சொல்லிட்டு என்ன காந்தத்துல காந்த புலத்திலேயோ காந்த புலத்துல இயங்குற ஒரு துணிக்கையில். ரைட்? ரைட்? அப்ப சி வந்து சரி. அப்ப கட்டாயம் என்ன மூணாவது ஆன்சர் அடிச்சு போட்டு போனீங்கன்னா சரி. ரைட்? பிஏ பார்க்கும். ரைட்? காந்தப்புலத்தின் திசை மின்னோட்டத்தின் திசைக்கு சமாந்தரமாக இருக்கும் போது கோல் விளைவு பிறப்பிக்கப்படுவதில்லை. ஓம், இது சரி. என்ன காந்தப்புலமும் உங்களுடைய இடக்கை விதி பிளமிங்கிற மின்னோட்டமும் செங்குத்து அறியும். இல்லாட்டி இவ ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கோணம் இருக்கணும். இவ ரெண்டு பேரும் ஒரே திசையில இருந்தா இங்க என்ன விச வராது. இவ முழுவதும் செங்குத்து அறிக்கணும். ஒரு கோணத்துல இருந்தா எப்படி வரும் வரும். என்ன எப்படி வரும் அது வரும். ஏன் வரும்? அதான் உங்களோட என்ன உங்களோட அம்பியர் விதி. என்ன அதாவது ஒரு மின்னோட்டம் ஓடுறாரு, இந்த மின்னோட்டம் ஓடுறது என்ன நேரேற்றங்கள் அசைகிற திசை. அது ஏற்றம் அசைகிற ஒரு திசையா கருதலாம். அப்ப இதுக்கு நான் ஒரு காந்த புலத்தை நான் கருதுறேன். இதான் இந்த மின்னோட்டம் ஓடுற கடத்தி. இந்த காந்த புலத்தை நான் கருதுறேன் பி ஒரு குறித்த கோணத்துல இருக்கார் தீட்டா. இப்ப என்ன செய்யலாம், இந்த இவரை ரெண்டு கூறா பிரிக்கலாம். என்ன இது ரைட்? இந்த கம்பி வழியே வர கூறு என்ன பி கொஸ்டிட்டாண்டு வருவார். இவருக்கு செங்குத்தான கூறு பி சைன் டீட்டாண்டு வருவார். இந்த பி கொஸ்டிட்டாவால இப்ப விச வராது, இந்த பி சைன் டீட்டாவால விச வரும். பிளமிங் நடக்குது. ரைட்? ரைட்? காந்தப்புலம் மின்னோட்டம் என்ன நோக்கி என்ன விச வருவார். ரைட்? அதனாலதான் உங்களுடைய சமன்பாடுல பி ஐ எல் சைன் டீட்டா. ஒரு புள்ளியில கண்டு இல்ல பெருக்கிறேன் பி பி சைன் டீட்டா தர ஐ ரெண்டு காவியல்ற பெருக்கம் தான் உங்களோட விஷயம். பி உண்மையிலே பி சைன் டீட்டாவை ஐ அளவு இருக்கிறீங்க. இது ஓரலகு நீளத்துல மொத்த நீளத்துக்கு காண்றதுக்கு என்ன அளவு இருக்குங்க, அவ்வளவுதான். இதுதான் உங்களோட இது. என்ன ஏன் நீங்க பி சைன் டீட்டா வருதுன்னா இந்த இதால செங்குத்தா இருந்தாருன்னா இந்த காந்த பாயமே ரெக்டா இருக்காரு, பிஐஎல் மட்டும் வருவாரு. அப்ப கோளின் விளைவுல என்ன கட்டாயம் என்ன செய்யணும், ஒரு கோணத்துல அதாவது அங்க உருவாகிற காந்த புலத்திர திசை மின்னோட்டத்திர திசையோட என்ன ஒரு கோணத்தை ஆக்கும். சமாந்தரம் இருந்தா வரமாட்டான். அவ்வளவுதான். அடுத்தது ஒரு நிலையில் நிலப்படுத்தப்பட்ட
நீளம் எல்லை உடைய சீர்கம்பி ஒன்று அதன் மற்ற நுனி ஒரு திணிவு எம் தொங்கவிடப்பட்டுள்ளது. ரைட், முக்கியம் என்ன? சீர்கம்பி. ரைட், ஒரு நுனியில ஒரு கூட நிலைப்படுத்தப்பட்டிருக்கு, மற்ற நுழையில என்ன? எம் திணி ஒன்று இணைக்கப்பட்டிருக்காம், எல் நீளம். ரைட், மணியிலிருந்து ஒரு திணிவு எம் தொங்கவிடப்படும் போது அதன் விகித சம எல்லையை அடைகிறது. விகித சம எல்லைன்னா உங்களுக்கு தெரியும் என்ன, அதாவது ஒரு கம்பி நீங்க எடுத்தீங்களா ஆரம்பத்துல உங்களோட விசைக்கும் நீட்சிக்குமான கிராஃப் எடுப்போமே, தகைப்பு உண்மையிலே தகைப்புக்கும் விகாரம். ரைட், நீட்சி எடுத்தீங்களா இவர் என்ன செய்வார்? நேர்கோடா மாறிட்டு போவார் ஒரு குறித்த புள்ளி வரை. அதுக்கு அங்கல என்ன செய்வார்? நேர்கோடா மாறினவர் ஒரு வளையாக மாறி என்ன அங்கல அதிக புள்ளி போய் இப்படி எல்லாம் வருவார். எது வரைக்கும் விகித சமனா, விகித சமனா நேர்கோடா மாறுறாரோ இந்த புள்ளியத்தை நாம சொல்லுவோம் விகித சம எல்லை. அப்ப எம்ம தொங்கோடக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு? இவர் என்ன செஞ்சிட்டாரு? இதை செஞ்சிட்டாரு. சரியா, இந்த இதை புள்ளியா அடைஞ்சிட்டாராம் எம் திணிவ தொங்கோடக்கு. அப்ப இவர் எம்ஜி அறிக்கைக்கு இவர் விகித சம எல்லையா வந்துட்டாரு. இதான் விகித சம எல்லைக்குரிய நீட்சி என்ன? இந்த நீட்சி அடைஞ்சிட்டாரு இவர். நோட் போறேன். இப்ப L/2 நீளத்தை எடுத்தால் அவர் நீட்சி என்னன்னு கேள்வி. அவரை நாம எது செய்ய எதுல தொங்க விடணும் கேட்காரு. L/2 நீளம் பயன்படுத்தப்படும் எனின் அவ்விகித சம எல்லையை அடைவதற்கு தொங்க விடப்பட வேண்டிய விசை என்ன சொல்லுங்க ஆகும்? இதே விசை தான் தொங்க விடணும். என்ன விசைக்கு நீட்சிக்கு தான் சம்பந்தம், நீளத்துக்கு சம்பந்தம் இல்லை. ரைட், ஏண்டா இந்த நீட்சி வரணும்னா கட்டாயம் அந்த விசை வரணும். ரைட், லேசா நீங்க யோசிச்சீங்களா? ரைட், சம்பாட போட்டு எடுக்கலாம், லேசா யோசிக்கலாம் அந்த கேள்வி. இந்த விசை அதே விசை வந்தா அதே நீட்சி வருவார். ரைட், இந்த விசை இவர் நீளத்துல தங்கில்ல. இந்த விசைங்கிறது குறுக்கோட்டு பரப்புல தங்கில்ல. சரியா, இந்த நீட்சிங்கிறது நீளத்துல தங்கில்ல. ஆனா இவரு நீளத்துல தங்கியிருக்கிறாத கணியமா மாத்துறதுக்கானே நாம என்ன செய்யறோம்? எல்லாரையும் இதானையும் பிரிக்கிறோம். ரைட், ஆனா உண்மையில என்ன சொல்லுங்க ஆப்பம்? இந்த விசையும் இதுதான் இங்க இருக்கிற ஐடியா. ரைட், அதே விசை கொடுத்தாதான் என்ன செய்வாரு? அதே நீட்சி வருவார். ரைட், அதே நீட்சி வரணும்னா அதே விசை கொடுக்கணும். விகித சம எல்லைங்கிறது நல்லா விளங்கணும். இந்த புள்ளியை அவர் கதைக்கிறார். அந்த புள்ளிக்கு ஒரு குறித்த விசை இருப்பார், அந்த புள்ளிக்கு ஒரு குறித்த நீட்சி இருப்பார். இந்த ரெண்டு நீட்சியும் அதே இதுல வரணும். அப்ப அதே விசை இருந்தா தான் வரும். ரைட், அப்படி இல்லாட்டி நாம இதுல யோசிக்கலாம். என்ன சொல்லுங்க அப்போ? விகித சம எல்லைங்கிறது உங்களோட இந்த இடத்துல தகைப்பு விகாரமாக கருதினீங்கன்னா இந்த தகைப்பு தான் உங்களோட விகித சம எல்லை. தகைப்பு என்ன? உண்மையிலேயே யங்கின் மட்டு தர விகாரம். ரைட், நீங்க ஒருவேளை வை அப்படின்னு படிச்சிருப்பீங்க, நான் சிக்மான்னு பாவிக்கிறேன். ரைட், இது யங்கின் மட்டங்கிறது இந்த கோணம் இவர் மாறாது. சரியா, விகாரத்தை என்ன எழுதலாம்? அந்த நீட்சியின் கீழ் எல் என்று எழுதலாம். சரியா, ரைட். இப்ப இதே விகித சம எல்லை வரணும்னா அதே விசை வரணும், அதே தகைப்பு வரணும் என்றால் என்ன நடக்கும் இங்க சொல்லுங்க? L/2 நீளத்தை எடுத்தீங்கன்னா இவர் என்ன கட்ட நீட்சி ஏற்கனவே இருந்ததோட அரவசாயிரி. அதான் முறை நடக்குது. சரியா, இப்ப நீங்க யோசிக்கலாம், நான் அதே நீளத்துல இங்க சொன்னேன், நான் விசைக்கு கருதுறேன். நீங்க விசையும் இதாயும் வச்சு கருது. உண்மையிலேயே இந்த இவரு மாறாது, நல்லா கவனிக்கணும். விகித சம எல்லைண்டா அந்த தகைப்பு அதே தகைப்பு வரணும். ரைட், இதே தகைப்பு வரணும். இந்த தகைப்பை தான் விகித சம இல்லைன்னு சொல்லுவோம். மீள்தன்மை இல்லைன்னா அந்த தகைப்பை தான் சொல்லுவோம். அதே தகைப்பு வரணும்னா யங்கின் மட்டும் மாறாது, அதே விகாரம் வரணும். விகாரம்ங்கிறது என்ன? நீட்சி கீழே ஆரம்ப நீளம். ஆரம்ப நீளம் L/2 எடுத்தா அப்ப இந்த சமன்பாடுல இவரு மாறல, கட்டாயம் விகாரம் மாறக்கூடாது, இந்த விகிதம் மாறக்கூடாது. அப்ப விகிதம் மாறக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? நீளத்தை அரவசை ஆக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா நீட்சி அங்க அரவசை ஆகும். ரைட், அதனால என்ன இந்த எம் இது மாறக்கூடாது. என்ன இப்ப குறுக்குவெட்ட பரப்ப மாத்தி இருந்தாருன்னா என்ன செய்யும்? அங்க இந்த எம் மாறுவாரு. என்ன விசை வந்து என்ன? விகாரம்ங்கிறது என்ன? விசை தர பரப்பு. ரைட், ஓகே. சரி, அடுத்து 17ஆம் கேள்வி போவோம்.
சீர்கம்பி ஒன்று ஏபிசி எனும் 3 சம துண்டுகளாக வெட்டப்பட்டுள்ளது. இத்துண்டுகள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு தொங்கவிடப்பட்டுள்ளன. அம்பியர்மானி A2 வாசிப்பு 1.2 இவர் 1.2 அம்பியர். அப்ப மொத்த மின்னோட்டம் 1.2 இங்க பிரிவரன். இது எனின் அம்பியர்மானி A1 வாசிப்பு. ரைட், முக்கியம் என்ன சொல்லுங்க ஆகும். ஏபிசி 3 சம துண்டுகளாக வெட்டப்பட்டு ஒரு சீர்கம்பி என்றா அவர் ரோ சமன் குறுக்குவெட்டு பரப்பு சமன் எல்லின் சமன். அப்ப அவரோட தடை இருக்கும் என்ன, ஆர் சமன் ரோ எல்லுக்கு ஏ. ரோங்கிறது தடை திறன் என்ன. அப்ப இவங்க 3 பேரும் ஒரே தடை. அப்ப இந்த மொத்த மின்னோட்டம் என்னையா வரணும், இங்க பிரியணும் என்ன. இவ 2 பேருக்கு தடை இல்லை. ரைட், அப்ப இவருக்குள்ள 3 பேருக்குள்ள இவருக்குள்ளால இப்ப அம்பியர்மானி என்ன, இவரை ஒரு இலட்சிய அம்பியர்மானி என்று நாம கருதணும். அம்பியர்மானிக்கெல்லாம் தடை இல்லைன்னு கருதி. அப்ப இவங்க 3 பேருக்குள்ளாலையும் ஒரே ஐ வரணும். அப்ப இந்த அம்பியர்மானி இவங்க 2 பேரும் சேர்ந்ததை காட்டுவார் என்ன. இவங்க 2 பேரும் சேர்ந்த 3 ஐ தான் இவர். ரைட், சரியா? அவ்வளவு சிம்பிளான ஐடியா. ரைட், அப்ப என்ன வருவார் இங்க சிம்பிளா 3 ஐ 1.2 ஒரு ஐ என்ன தசம் 4. அப்ப 2 ஐ என்ன தசமட்டு. தசமட்டை தான் அவர் காட்டுவார் சிம்பிளா. ரைட், ஓகே. 18ஆம் கடிக்க போறேன். ரைட், பிஎன் சந்தி பற்றி செய்யப்பட்ட பின்வரும் கூட்டுகளை கருதுக. ரைட், பிஎன் சந்திர இது மாற்றல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட், முதலாவது என்ன சொல்றார், சந்தியின் ஐ வி சிறப்பியல்பு ஏக பரிமாணமானது. பிஎன் சந்திர உங்களோட ஐவி சிறப்பியல்பு ஏக பரிமாணமானது என்று தாரார். ரைட், இதுல நான் பிஎன் சந்தியை மட்டும் கொஞ்சம் லைட்டா செல்றேன். சரியா, என்ன விஷயம் என்று ஒருக்கா பாருங்க. ரைட், என்னண்டா பிஎன் சந்தியில உண்மையிலே குறை கடத்தியலை பத்தி நாம பிஎன் சந்தி கதப்போம். என்ன 2 குறை கடத்திகளை நாம இணைக்கிறதால வருவார். நான் 2ஐயும் வேற வேற கடல்ல நான் கீறேன். ரைட், 2 சந்திகளை நாம இணைக்கிறதால என்ன பிஎன் சந்தி உருவாகுவார். பி வகை குறை கடத்தி, என் வகை குறை கடத்தி. ரைட், ஓகே. பி வகை குறை கடத்திகளை நாம் எடுத்தோம்டா அவர்ல என்ன இருப்பார், பி வகையில ஒரு குறை கடத்தியில 2 இருப்பார். என்ன சுயாதீன இலத்திரங்களும் இருப்பார், அதே டைம்ல துளைகளும் இருப்பார். பி வகை குறை கடத்திகள்ல நான் இப்ப சொல்ற பாயிண்ட் முக்கியமா, இருக்கிற சுயாதீன இலத்திரங்களை விட துளைகள் கூட இருக்கும். ஆனா சுயாதீன இலத்திரங்கள் இருப்பார், மைனஸ் கொஞ்சம் இருப்பார். ரைட், ஆனா அங்க என்ன பிளஸ் தான் மிகையாக இருப்பார். அப்ப நாம இங்க கீறக்கு நான் பிளஸ் கீறேன் இங்க. ரைட், சரியா, இங்க பிளஸ் கூட இருப்பார், ஆனா மைனஸும் இங்க இருப்பாரா, அதான் விஷயம். ரைட், ஓகே. இப்ப இங்க பிளஸ் எல்லாம் இருந்திருப்பார் ஆரம்பத்துல. ரைட், அதே மாதிரி என் வகை குறை கடத்தியை எடுத்தா இங்க இலத்திரன் பாசிட்டிவை விட கூட இருப்பார், துளைகளை விட கூட. அப்ப இங்க பாசிட்டிவும் இருப்பார் கொஞ்சம், ஆனா என்ன செய்வார், நெகட்டிவ் தான் கூட இருப்பார். அப்ப நாம என்ன செய்யறோம், நெகட்டிவ் நாம கீறுறோம் இங்க, அவ்வளவுதான். சரியா, நான் இங்க பெருசா இருக்கிறத நான் கீறுறேன். நீங்க நினைச்சுக்க போட இங்க பிளஸ் இருக்க மாட்டாருன்னு நினைக்க கூடாது. சரியா, உண்மையிலே பிளஸ் இருப்பாரு, ஆனா குறை அளவு இருப்பார். இப்ப சில டைம்ல பாஸ் பேப்பர்ல அவர் இலட்சிய பிஎன் சந்தி என்று சொல்லுவார். அங்க என்ன அர்த்தம்டா, இலட்சியம்ங்கிற வேர்ட் பாவிச்சாரண்டா இங்க பிளஸ் மட்டும்தான் இருக்கிறார். இலட்சிய பி வகை குறை கடத்தி, இலட்சிய எண் வகை குறை கடத்தி, எண் மட்டும்தான் இங்க இருக்கிறார் என்று அர்த்தம். இப்ப நல்லா கவனிங்க, இப்ப என்ன நடக்கும்டா, இவங்க 2 பேரையும் இணைக்கும் போது இப்ப என்ன நடக்கும், இவங்க இந்த சந்திக்கு பக்கத்தில் இருக்கிற ஏற்றங்கள் நொதுமல் அடைஞ்சிருவார். இவரும் என்ன செய்வார், நொதுமல் அடைஞ்சி இங்க ஒரு பிரதேசம் ஒன்று உருவாகுவார். அதுதான் டிப்ளிஷன் ரீஜன், வரிதாக்கட் பிரதேசம் என்று சொல்லுவோம். இவங்க 2 பேர்
உருவாவார். இப்ப இவங்க 2 பேரும் ஏன் நொதுமலாட மாட்டாங்கன்னா, இங்க இருந்து இவர் அசைஞ்சு வந்தா நொதுமலாகணும். இப்ப கடத்தியில உங்களுக்கு தெரியும், இலத்திரங்கள்ற வேகம் மிச்சம் சின்னது. சரியா? நானோ செகண்ட்ல வருவார். ரைட்? அவரை ஒரு திசையில ஓட செய்யறது தான் நாம என்ன அழுத்த வேறுபாடை பிறவிச்சா தான் என்ன அவர் இப்படிங்கிறதுக்கே ஓடுவார். ரைட்? அவரோட வேகத்தை உண்மையிலே ஆர்ம் கொடுக்கிறோம். அதுக்கு தான் நமக்கு என்ன வெளிச்சுற்றுல அழுத்தம் பிறவிக்கணும். ஏன்னா இலத்திரண்ட நகர்வு வேகம்ங்கிறது மிச்ச சின்னது. சரியா? மின்னோட்டத்தை கொடுத்தா தான் அவர் பெருசா சாதாரண நிலையில் எத்தனை மிச்சம் சின்ன வேகத்துல தான் அசைவாரு. ஓகே. அதனால இவங்க 2 பேரும் அசைஞ்சு என்ன ஒரே ஒரு ஆள் இது செய்ய மாட்டாரு. அது மில்லியன் கணக்கான இயற்பு நானோ செகண்ட்லாம் அசைவாரு. சரியா? ரைட்? அதனால அப்படியே வச்சா என்ன ஒரு குறித்த காலத்துக்கு பிறகு என்ன செய்வார்? வேணும் செய்யலாம், டிப்ளிஷன் ஆகலாம். ரைட்? நினைச்ச உடனே பக்கத்துல இருக்கிறாக்கெல்லாம் என்ன செய்வாங்க, அந்த கவர்ச்சி விசையால என்ன செய்வார், இது செஞ்சிருவார். இப்ப இவங்க 2 பேருக்கு இடையில கவர்ச்சி விசை போதாது, என்ன தூரம் கூட இருக்கு. அதனால ரைட். இப்ப என்ன நடக்கும்? இப்ப நாம என்ன செய்யறோம்டா, இப்ப நான் இவருக்கு இடையில இவரை முன்முக கோடல்ல நினைக்கிறேன். முன்முக கோடல் என்ன செய்யணும், இவரை பிளஸோடையும் இவரை மைனஸோடையும் நான் இணைக்கணும். இப்ப இணைச்சா என்ன நடக்கும்? இங்க இருந்து பிளஸ் வருவார். ரைட்? இங்கே பிளஸ் வருவார். இந்த வார பிளஸ் என்ன செய்வார், இந்த பிளஸ் எல்லாம் தள்ளி இந்த பிளஸ் எல்லாம் இங்க கொண்டே இணைப்பார். நினைச்சா இங்க என்ன செய்யும், இங்க வந்த இந்த இந்த வெற்றியால கொடுக்கப்பட்ட பிளஸ் எல்லாம் என்ன இங்க வந்துருவார். மேலதிகமா இந்த பிளஸ் வருவார். அதே மாதிரி இந்த வெற்றியால மைனஸ் எல்லாம் இங்க வருவார். இந்த இலத்திரங்கள், இந்த இலத்திரங்கள் வந்து இவர் என்ன செய்வார், தள்ளுவார். அப்ப என்ன செய்வார், இந்த இலத்திரங்கள் இங்க வருவார். வந்து இங்க வந்து என்ன மைனஸ் எல்லாம் இருக்கும். சரியா? இதால இது வெற்றியில வந்து இப்ப என்ன செய்யும், இவங்க 2 பேரும் என்ன செய்வார், நொதுமலடைவார் பழையபடி. ஆனா இங்க என்ன இதோட நிக்குமா? இல்ல. இங்க பிளஸ் வந்திருக்கார், அந்த பிளஸ் இங்க வருவார், திருப்பி தள்ளுவார், மைனஸ் வருவார். இது தொடர்ச்சியா நடைபெற்று கொண்டு. அப்ப முன்முக கோடல்ல வலிதாக்க பிரதேசம் குறைஞ்சி இலத்திரங்கள் பாய்வார். பாஞ்சோன்னு என்ன மின்னோட்டம் அங்க நடக்கும். இலத்திரங்களும் துளைகளும் கிராஸ் பண்ணுவாங்க. அப்ப வலிதாக்க பிரதேசம் சின்னதாகுவார் முன்முக கோடல்ல. இதே இது பின்முக கோடல்ல என்ன நடக்குது என்றா, ரைட், பழையபடி போமே. ரைட்? இப்ப என்ன செய்யறேன், நான் வெற்றியை மாத்தி இணைக்கிறேன். ரைட்? இப்ப கேஸ் என்னண்டா, என்ற வெற்றியை நான் மாத்துறேன், மாத்தி இணைச்சிடுறேன். இப்ப மாத்தி இணைச்சோன்னு எனக்கு என்ன செய்வார், இங்க வந்து மைனஸ் வருவார். இந்த மைனஸ் என்ன செய்வார், இந்த பிளஸ் எல்லாம் கவருவார். இந்த பிளஸ் எல்லாம் கவர்ந்தோன்னு இவ்வளவு பிளஸ் என்ன செய்வார், இப்ப போயிடுவார். இல்லமானா இந்த பிளஸ் எல்லாம் என்ன செய்வார், இங்கெல்லாம் நகருவார். அதே மாதிரி இங்க பிளஸ் எல்லாம் வந்து இந்த மைனஸ் எல்லாம் என்ன செய்வார், கவருவார். சரியா? அப்ப இந்த மைனஸ் எல்லாம் இங்க வருவார். வரிதாக்க பிரதேசம் இங்க என்ன செய்ய வருவாரு, பெரிசாகுவார். ஆனா மறந்துட போனா, நான் ஏற்கனவே சொன்னேன் இவருக்குள்ள கொஞ்சம் மைனஸ் இருப்பாருன்னு. அந்த மைனஸ் எல்லாம் இந்த மைனஸ் தள்ளி இங்க வந்திருப்பார், ஒரு குறைஞ்ச அளவு மைனஸ் இருப்பார். அதே மாதிரி இங்க பிளஸ் இருப்பார், அந்த பிளஸ் இங்க வந்திருப்பாரு. அப்ப இந்த பின்முக கூடல்ல என்ன மைக்ரோ ஆம்பியர் வரிசையிலான மின்னோட்டம் வந்து உருவாகும். அது என்ன, இவருக்குள்ள பீக்குள்ள இருந்த சுயாதீன இலத்திரங்களாலையும் எண்ணுக்குள்ள இருந்த துளைகளாலையும் உருவாயினது என்று அவர்களுக்குள்ள குறைய தயாரிப்பார். அதனாலதான் என்ன குறைய ஓடும். இது ஏன் ஓடுதுன்னா, ஏற்கனவே நாம முன்முகக்கூடல கதைச்ச அதே விஷயம். இந்த மைனஸ் அதுக்குள்ள இருக்கிற இலத்திரனை தள்ளி இங்க போக வைப்பார், இங்க வந்த பிளஸ் இங்க இருந்த பிளஸ் தள்ளி இங்க போக வைப்பார். அவங்களால மின்னோட்டம் உருவாச்சு. இதான் என்ன உங்களோட வரிதாக்கட் பிரதேசத்துல செயற்பாடு. ரைட்? இவரை நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இவர் மின்னோட்ட வரிசை எப்படி இருக்கும், இது உங்களுக்கு தெரியும். என்ன மின்னோட்டத்துக்கும் இவருக்கு நீங்க இதை கேர்னீங்களா, மின்னோட்டத்துக்கும் வோல்டேஜுக்குமான இதை கேர்னீங்களா இப்படி வருவார். ரைட்? இந்த சிறப்பியல். ரைட்?
ஆரம்பத்துல மின்னோட்டம் 0 இருக்கும். அந்த வரிதாக்கட் பிரதேச தடையை தாண்டணும். சிலிக்கன் ஜேமானியம் இவங்க 2 பேருக்கும் என்ன இப்படி போவாரு. உங்களுக்கு தெரியும் இந்த உடைவழுத்தம் என்ன, சிலிக்கனுக்கு 0.6 வோல்டேஜ் 0.7 வோல்டேஜ் ஆகும். இவருக்கு என்ன 0.3 வோல்டேஜ் ஆகும் இருப்பார். ஜேமானியம் இதுக்கும் சிலிக்கன் டயோடுக்கும். இவர் நேர்கோடு இல்லை, இவர் வலை என்ன. அப்ப இவங்க கேள்வியில் என்ன தாரார், இவர் ஏகபரிமானது என்று தந்திருக்கார். ஐவி ஏகபரிமானது நேர்கோடு தாரா இல்ல புல, நேர்கோடு இல்லை. அப்ப ஏ புல என்கிறது தான் உங்களோட என்ன முதலாவது ஆன்சர், ரைட். அப்ப ஏ புலையானதை வச்சுட்டு நாம ஆன்சர் எடுக்கலாமான்னு பார்ப்போம், ரைட். ஏ புலையண்டா இவர் வர மாட்டார், இவர் வர மாட்டார், இவர் வர மாட்டார். அப்ப இவங்க 2 பேர்ல ஒன்று ஆன்சர், ரைட். அப்ப கட்டாயம் பி சரி. அப்ப சியை மட்டும் வாய்ச்சா சரி என்ன இந்த கேள்வியை செய்யறதுக்கு, ரைட். ஏன்னா பி 2ல இருக்காரு, புலையா இருக்க சான்ஸ் இல்லை, ரைட். சரியா? அவ சிய வாசிக்கும். துளைகளாலும் இலத்திரங்களாலும் காவப்படும் மின்னோட்டங்களின் திசை ஒன்றுக்கொண்டு எதிரானவை. ஓம் சரி. துளைகளாலும் இலத்திரங்களாலும் காணப்படும் துளைகளாலும் இலத்திரங்களாலும் காணப்படும் மின்னோட்டத்திற திசை ஒன்றுக்கொண்டு எதிரானதுன்னு மின்னோட்டத்திற திசையை சொல்றாரு. இனி இலத்திரங்கள் அசைஞ்சா மின்னோட்டத்திற திசை அதுக்கு எதிர் திசையில இருப்பாரு. துளைகள் அசைஞ்சா மின்னோட்டத்திற திசை துளைகள் திசையில இருப்பாரு. மின்னோட்டத்திற திசையை சொல்றாரா, இலத்திரங்கள் அசைகிற திசையை சொல்லல, காவிகள் விளங்குதா, ரைட். ஒன்றுக்கொண்டு எதிரானது புல என்ன மின்னோட்டத்திற திசை எதிர் இல்லை, அவங்க 2 பேரும் அசைகிற திசை தான் எதிர். உங்களுக்கு விளங்கணும். துளைகள்ங்கிறது பி என்று எடுக்க, இந்த பி அசைகிற திசையில தான் மின்னோட்டத்திற திசை இருப்பார். இனி இலத்திரன் அதுக்கு எதிர் திசையில அசைவார். இது இலத்திரன் திசை. இதால உருவாகிற மின்னோட்டம் என்ன அந்த இலத்திரனுக்கு எதிர் திசையில இருப்பார். மின்னோட்டம் 2 ஒரே திசையில இருக்கு. துளைகளால உருவாகிற மின்னோட்டமும் இலத்திரங்களால உருவாகிற மின்னோட்டம் ஒரே திசையில இருக்கு, ரைட். அப்ப இவர் சி புல, அப்ப முதலாவதான் ஆன்சரா வரும், ரைட். ஓகே, பி சரியா வாசிப்போம். எப்படி, சந்திக்கு குறுக்கே கட்டி அமைத்த மின்புலத்தின் திசை என் பிரதேசத்திலிருந்து பி பிரதேசத்துக்கு அமைந்துள்ளது. மின்புலத்திற திசை இது முக்கியம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட். இந்த மின்புலத்திற திசை ஏன் இப்படி இருப்பாரு என்கிறது உங்களுக்கு தெரியணும், ரைட். ஓகே, சரி. நான் அதுக்கு இந்த நோட்ஸ்ல இருந்து ஒரு சின்ன பிக்சர் வந்து ஷேர் பண்றேன், ரைட். நினைக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா இங்க என்ன நடப்பாரு, இங்கால பி இருக்காரு, இங்கால என் இருக்காரு, ரைட். பி டாப் என் டாப், ரைட். ஓகே, இப்ப இங்க என்ன நடக்கும், இங்க வந்து பீல துளைகள் கூட இருப்பாரு, இலத்திரங்கள் கூட இருப்பார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ரைட். அப்ப பி கூட இருப்பாரு, என் கூட இருப்பாரு. அப்ப இந்த வரிதாக்க பிரதேசத்துல இவரு குறைவாரு, யாரு குறைவாரு நல்லா கவனிக்கணும். வரிதாக்கட் பிரதேசத்துல பி குறைவாரு, ஏன்டா அவர் அங்கால போய் நொதுமலடி எடுத்தார். அப்ப வரிதாக்க பிரதேசத்துல யார் இருப்பார், பீட பக்கம் அங்க இருக்கிற மைனஸ் இருக்க பாப்பாரு. ஏன்னா வரிதாக்க பிரதேசத்துல என் குறை நல்லா கவனிக்கணும், பி குறைவார், அந்த பிரதேசத்துல என் கூட இருப்பார். ஏன்டா இங்க இருக்கிற பி எல்லாம் அங்கே போய்த்தார், சரியா. இங்க நான் கீழ் இருக்கிறது மிச்சமா இருக்கிறது, மிகுதியா இருக்கிற இலத்திரனை கீழ்றீங்க, சரியான. எண் வகை குறைகடத்தில் எலக்ட்ரான் கூட இருப்பார், பி குறை இருப்பார். ஆனா வரிதாக்க பிரதேசத்தில் எலக்ட்ரான் குறைவார், ஏண்டா நொதுமல் அடைகிறதால். அப்ப இங்க யாரு மிஞ்சிருப்பார், அங்க இருக்கிற இவரு மிஞ்சிருப்பார், பி மிஞ்சிருப்பார். அப்ப இவர் ஒரு நிலை மின்புலம் மாதிரி. இங்க தூண்டப்பட்ட ஏற்றம் எண்ட பக்கம் பிளஸ் தூண்டப்பட்டிருப்பார், பீட பக்கம் மைனஸ் தூண்டப்பட்டிருப்பார். இப்ப உருவாகிற மின்புலம் எப்படி இருப்பார், எண்ணிலிருந்து பீக்கு இருப்பார். விளங்குதா பிள்ளைகள்? இது முக்கியமான விஷயம். நான் இப்ப சொல்றதா நீங்க யோசிக்கணும். நீங்க இந்த இந்த டிரெக்ஷன்ல நீங்க கிளாஸ்ல படிச்சீங்களா என்னன்னு தெரியாது, இதை விளைக்கொள்ளும். அப்ப உருவாகிற மின்புலம் பிளஸ்ல இருந்து மைனஸ் தான் இருப்பாங்க. என்னண்டா இப்படி யோசிங்க நீங்க, பி வகை குறை கடத்தியில பி அங்கள பாஞ்சாருன்னா என்ன நடந்தீங்க, இங்க தூண்டப்பட்ட ஏற்றம் என்ன இருந்துக்கும், அதுக்கு எதிரான ஏற்றம் தூண்டப்பட்டிருப்பாரு. என்ன பிளஸ் மைனஸ் சமனா இருப்பார் ஒரு கடத்தியில, ஒரு குறை கடத்தியில, சரியா. சில டைம்ல ஒன்று கூட இருக்கலாம், ரைட். ஒன்று கூட இருக்கலாம். இப்ப உண்மையிலேயே பிளஸ் மைனஸ் சமனா நான் என்ன சொல்றேன்னா ஏற்றத்தை கழிச்சிருக்கேன், சரியா. எண்ணிக்கையே கழிக்கல, சரியா.
ரைட். அதாவது என்னன்னு சொல்ற குறிய கதைக்கிறது. இப்ப இங்க இருக்கிற இவரையும் கதைக்கல, ஏற்றத்தை கதைக்கிறது. ரைட். ஏற்றமாக நடுநிலையாக இருப்பார். அப்ப என்ன நடக்கும்? பிளஸ் எல்லாம் போனோட அங்க மைனஸ் மிஞ்சி வரேன். அதே மாதிரி தான் ஒரு சிறதால மின்னேற்றத்தை யோசிங்க. ரைட். அத மாதிரி தான் இங்கேயும். ரைட். இப்ப இவரு பிஎன் சந்தியில ஆரம்பத்துல நிலை மின்புலம் மாதிரி இருப்பார். இவரை செஞ்சோன்னு ஏங்கிடுவாருன்னு மின்னோட்டத்தை சேர்ச்சிருவோம். ரைட். அதாவது இதுதான் இந்த இந்த மின்புலச் செறிவை மீறுறதுக்கு தான் நாம என்ன செய்யணும்? வெளியில இருந்து வோல்டேஜ் இதான் அந்த தடுப்பழுத்தமா, இதெல்லாம் தடுப்பழுத்தம் பிரயோகிக்கப்படும். அந்த தடுப்பழுத்த நம்ம 0.7 வோல்டேஜ் நாம சிலிக்கனுக்கு எடுக்கிறோமே, உண்மையிலேயே அது இந்த உருவாகின மின்புலத்தெல்லாம் வருது. ஏன் தடுக்குது? யோசிக்கணும் நீங்க. அப்ப நீ அவன் மின்னோட்டம் கொடுக்கறதுக்கு எதிர் திசையில மின்புலம் இருக்கார். அந்த மின்புலத்துக்கு எதிராக நாம வேலை செய்யணும். என்ன அதுக்கு ஒரு அழுத்தத்தை நம்ம பிரயோகம். அந்த அழுத்தம் தான் நம்மளோட தடுப்பழுத்தம். ரைட். விளங்குதா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா கட்டாயம் எனக்கு நீங்க தெரியப்படுத்தணும். சரியானே? இது முக்கியமான பாயிண்ட். நிறைய இடத்துல பாஸ்போர்ட்ல வந்துருக்கு. சரியானே? ரைட். ஓகே. சரி, நான் இப்ப இதுக்கு வரேன். சரியா? ரைட். அதனாலதான் இங்க என்ன இந்த இது புலத்தின் திசை என்ன எண்ணிலிருந்து இதுக்கு தர இது சரி. சரியா? அடுத்தது 19. ரைட். ஏ பி என்னும் இரு ஒரு நிற ஒளிக்கதிர்கள் ஒரு புள்ளியில் மூலகம் பியினூடாக சென்ற பின்னர் வெளிப்படும் விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. இவ்வொளியியல் மூலகம் என்று காரணம். இனி உங்களுக்கு தெரியணும், இந்த வார கதிர் ஏ இங்க இருக்கிறன 90ஆல திருப்பி இன்னொரு துண்டால மத்த பக்கம் திரும்புறாரு. 90 ரூபாயால திரும்ப வைக்கிறாக்கள் யாரு என்றா அரியம். எந்த அரியம் வருவார்? ஒரு செங்கோண அரியம். இப்படி இருந்தாரண்டா இருசம செங்கோண 90 ரூபாயில திருப்புவார். ஏன்னா இவர் 45 பாகையா இருப்பார். இவர் 45 இவர் 45 இருப்பார். இந்த 45 பாகைங்கிறது அவதி கோணத்தை விட பெருசி. என்ன 43 தசம் அப்படி வரும் அவதி கோணம். கண்ணாடியில வழி சார்பான அவதி கோணம். அதனால இங்க முழு உட்தெரிப்பு நிகழும். சரியா? கண்ணாடியில நான் என்ன அறியத்தை கருதுறேன்? கண்ணாடி அறியம் முறிவு சுற்றி 1.5 இருக்கிறது. சரியா? இங்க வந்து செங்குத்தா படுறதுல அப்படியே வெளியேறுவாரு. இதே இது இப்படி அறியத்தை கருதுனீங்களா? சரியா? இப்படி வரவரு இப்படி வந்து இங்க திருப்பி இப்படி வருவாரு. ஏண்டா இவரு 45 இவரு 45 அப்ப தெரிப்பாரு. இங்கேயும் 45ல படுவார், தெரிப்பாரு. என்ன படுகோணம் தெரிகோணம் தெரிப்பார், தெரிக்கிறேன். அப்ப திருப்பி என்ன 180 திரும்பி அதே பாதையில வருவார். அப்ப இங்க வந்து என்ன நடக்கணும்? யோசிச்சு பாப்போம். முதலாவது 90 ரூபாயில திருப்போடும் என்ன. அப்ப நான் சொன்ன மாதிரி இப்படி அரியத்தை வைப்பீங்க. ரைட். அப்ப இந்த அரியத்தை இப்படி அரியம் இருக்கணும். என்ன திருப்பி இங்கல வாரவரு இப்படி வாரவரு இங்கல போகணும். அப்ப என்ன செய்யணும்? அரியம் இப்படி வரணும், மத்த இன்னொரு அரியம். ரைட். அப்ப இது ரெண்டையும் சேர்ந்து ஒரு அரியமாக கருதலாம். என்ன மொத்த அரியம். ரைட். சரியா? அந்த மொத்த அரியத்தை தான் இங்க வச்சிக்கார். ரைட். சரியா? ரைட். இந்த அரியத்தை தான் இங்க வச்சிக்கார். இது ஒரு அரியம். சரியா? முக்கோண கனவுறு நாட்பக்கல் என்று சொல்லல, அது உண்மையிலே அரியம் தானே. ரைட். கணக்குட்டின்னு சொல்லல. இப்படி வந்து என்ன இப்படி வந்து இப்படி வெளியேறாரு. ரைட். கட்டாயம் ஒரு அரியமா இருப்பாரு. ஓகே. ரைட். இப்ப 20ஆம் கேள்வி போவோம். என்ன இந்த வீடியோ கொஞ்சம் நின்றுட்டு பிரச்சனை இல்லை. ரைட். நாம முக்கியமான விஷயம் காய்ச்சிக்கும் இந்த வீடியோல. ரைட். 10 சென்டிமீட்டர் குறுக்குவெட்ட பரப்பளவு 20 சென்டிமீட்டர் வர்க்கம் ஒரு அலுமினியம் யங்கின் மட்டும் தந்திருக்காரு. ஏகபரிமாண விரிகை திறன் அல்பா தந்திருக்கார். உரு ஏ உருளை உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு இரு விரைத்த சுவர்களுக்கிடையே வெளியில் வைக்கப்பட்டுள்ளது. 30 பாகை சியில் இவ்வுருளை இரு சுவர்களுக்கிடையே உள்ள வெளியில் மட்டுமட்டாக நழுவி செல்கிறது. மட்டுமட்டாக நழுவிச்சல சிற்றியான இந்த இவருக்கு இருக்காது. 30 பாகை சியில சரியா வர்ற நீளமும் அதுவும் சமன இருக்காங்க. 34 பாகை சிக்கு இளஞ்சுலாக்கும் போது இவ்வுருளை சுவர் மீது உயற்றும் விஷயம் என்ன செய்வாரு? இவரு விரிவடைவார். 34க்கு மாத்தினா எவ்வளவு தலை விரிவடைவார்? அந்த விரிவை நாம காணலாம். என்ன டெல்டா எல் அந்த நீட்சி என்ன எல் அல்பா தீட்டாண்டு வருவார். தீட்டா வந்து வித்தியாசம். என்ன எல் வந்து இருக்கட்டுமே. ரைட். இதுதான் உங்களோட நீட்சி.
இந்த நீட்சி உண்மையிலே அடைய மாட்டார். ஏன் சொல்லுங்க பாப்போம்? சிவர் பிடிச்சிட்டு இருப்பார். அப்ப இதுக்கு எதிராக சிவர் விசையை கொடுப்பாரு. இந்த நீட்சியை பூச்சியமாக்குறதுக்கு சிவர் விசையை கொடுப்பாரு. இந்த விசையை அந்த விசை என்ன அறிக்கணும்? அந்த நீட்சியை எதிர் திசையில கொடுக்கணும். உருவாயின நீட்சியை திருப்பி கொண்டுட்டு வர மாதிரி பழைய இடத்த கொண்டு வர மாதிரி. அப்ப அந்த விஷயம் என்ன? உங்களோட யங்கின் மட்டல வர விஷயம் என்ன? அந்த விஷயம் என்ன சொல்லுங்க அப்போ? எஃப் வந்து ரைட் தகைப்பு தர இவர் என்ன குறுக்கேட்டு பரம். தகைப்பை நாம் எழுதலாம் என்ன என்று ஈ தர எப்சிலோன் ஏ ரைட். யங்கின் மட்டு தர விகாரம் தர ஏ. இனி யங்கின் மட்டு விகாரம் என்ன? டெல்டா எல்லுக்கு எல் ரைட் தர ஏ. சரியா? இந்த டெல்டா எல் தான் நீங்க இருக்கார் ரைட். அதை இங்க கொண்டு வந்து பிரதிட்டீங்கன்னா எல்லுங்கில் எல்லுக்கு அல்ஃபா போட்டீங்கன்னா என்ன? இ ஏ அல்ஃபா டீட்டான்னு வருவார் சிம்பிளா. இவர் தான் உங்களோட விஷயம் என்ன ரைட். அப்ப இ வந்து சந்திக்கார் 7 தர 10 10 தர ஏ வந்து குறுக்கேட்டு பரப்பு 20 சென்டிமீட்டர் இருக்கும். 20 தர 10 சய 4 மீட்டருக்கு மாத்திரம். அல்பா வந்து 2.5 தர 10 சய 5. இனி டீட்டா வெப்பநிலை வித்தியாசம் 4 ரைட். நீ வெப்பநிலை வித்தியாசம் செல்சியஸ்ல சின்னானும் ஒன்றுதான், கெல்வின்ல சின்னானும் ஒன்றுதான். அவ்வளவுதான். 2.5 தர 2 2 இங்க இவரை சுருக்குறேன்னு ரைட். இவரை சுருக்கினா என்ன? 25 2 50 வருவார். 50 தர 7 350 ரைட். அப்ப 350. இங்க 10 10 இருக்கார், 10 4 இருக்கார், இங்க 10 9 11 மிஞ்சுவார் ரைட். ரைட். இங்க 4 ஒன்று இருக்கார் ரைட். 4 இருக்கா 4 வச்சு சொல்றேன். சாரி 10 1 மிஞ்சுவார் ரைட். ஓகே. அப்ப இங்க 3.5 தர 4 ரைட். அப்ப 14. அப்ப 14 வருவார். 3.5 தர 4 உண்மையிலே 14. இங்க 10 2 ரைட். அப்ப 1.4 தர 10 3 நியூட்டன் வருவார் ரைட். ஓகே. 1.4 தர இங்க ஒரு 10 இருக்காரு என்ன? 10 4 வருவார் ரைட். சரியா? ஓகே. திருப்பி சொல்றேன் ரைட். இங்க ஒரு 10 இருக்கா 20 இருக்கார். இவர் இங்க பெருக்கினா என்ன? இங்க பெருக்கிட்டேன். அப்ப 25 2 50 50 தர 7 ரைட். 7 5 350 வருவார் ரைட். அப்ப இவரு 10 1 வருவார். இனி 3.5 எழுதினா என்ன? 10 3 வருவார் இங்க. சரியா? என்ன 2 தானத்தை நான் இங்க கொண்டு வந்துட்டேன். இவரை 4 வரைக்கும்னா 14 வருவார். 14 தர 10 3. அப்ப 1.4 தர என்ன? 14 நியூட்டன். ஓகே. சரி. இதுல 20 கேள்வி பார்த்துட்டோம். நான் இப்ப இந்த பாயிண்ட்ல ஸ்டாப் பண்றேன். என்ன நாம அடுத்த வீடியோல 21 இருந்து பார்ப்போம். சரியா?